ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் 4 தக்காளியை வச்சு அருமையான ஒரு தக்காளி ரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸி கப்பில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து கப்பை அலசி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா உள்ளே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு உள்ள புளியை 1/4 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.